முகவுரை 1947 ஜனவரி 2ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. இது இந்திய அரசியல் அமைப்பின் திறவுகோல் எனப்படுகிறது. 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது. இந்திய மக்களாகிய நாம் என்ற புதிய சொற்களுடன் முகவுரை தொடங்குகிறது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் 3 சொற்கள் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டதுன்னு கொஸ்டின் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்ற வார்த்தை அடிக்கடிக்கு ரிப்பீட்டடு எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க.